Hello students, welcome back. In the video, 10th standard algebra unit exercise question number 3 solve பண்ணலாம்ப்பா. Previous questions பார்க்காதவங்க description link இருக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சம்மா நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவேன். இந்த தேர்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் அகைன் உங்களுக்கு போன சம் மாதிரி வேர்ட் ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. In a 3-digit number, when the tens and hundreds digits are interchanged, the new number is 54 more than 3 times the original number. இப்போ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க டைரக்டாவே. ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டிஜிட் நம்பரை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெட் த 3 டிஜிட் நம்பர் பி. நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. எப்பவுமே உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மெத்தட் தான் நான் கொண்டு வருவேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே லெட் தி 3 டிஜிட், ஓகேங்களா, லெட் த 3 டிஜிட் நம்பர் பி XYZ நான் வச்சுக்கிறேன். சரியா? எனக்கு வந்து என்ன டிஜிட்னு எக்ஸாக்டா தெரியாது. ஸோ அந்த XYZ அப்படின்றது யாருன்னா ஒருத்தரும் ஒரு டிஜிட். சொல்றது புரியுதுங்களா? ஒருத்தரும் ஒரு டிஜிட்டா வச்சுக்கிறேன். இப்போ இதோடைய நம்பர் ஃபார்மேட் எப்படி எழுதணும் அப்படின்னா நம்பர் ஃபார்ம். சரியா? நம்பர் ஃபார்ம்ல எப்படி எழுதணும்னா எக்ஸ்ன்றது பிளேஸ் வேல்யூ எவ்வளோ 100. அப்போ இதை வந்து நான் 100Xன்னு போடலாம். ஒய்ன்றது பிளேஸ் வேல்யூ 10. அப்போ இதை 10Y போடலாம். Z வந்து 1. இதுதான் ஒரிஜினல் நம்பர். ஓகேங்களா? இப்போ 278 அப்படின்னா நீங்க எப்படி எழுதலாம்? 2 × 100 பிளஸ் 7 × 10 பிளஸ் 8ன்னு எழுதுவோம்ல. ஸோ அதே லாஜிக் படி நான் பிளேஸ் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ நம்பர் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. கண்டிஷன்ல ஒன்னொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்கம்மா. டென்ஸ் பிளேஸும் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் இன்டர்சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? when tens and hundreds place are interchanged, the new number is 54 more than 3 times the original number. நான் ஃபர்ஸ்ட் டிஜிட்லேயே சொல்லிடுறேன். இந்த XYZ அப்படின்றது, ஓகேவா, XYZ அப்படின்றது YXZ மாறுதான். புரியுதா? ஏன்னா இந்த 10 100 மட்டும் மாறுதுன்றாங்க. எப்போன்னா 54 பிளஸ் 3 டைம்ஸ் XYZ. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டும் மாறுது. 54 மோர் தென் 3 டைம்ஸ். அப்போ 3 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்றேன். அப்போ இதுதான் அங்க நடக்குது. சரியா? YXZ நீங்க அந்த XYZ 3ஆல மல்டிப்ளை பண்ணி 54 நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு YXZ மாறுது அப்படின்றது தான் நமக்கு சொல்றாங்க. இப்போ இது நீங்க நம்பரா எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? YXZன்றத 100Y plus 10X plus Z equals to 54 plus 3 டைம்ஸ். இதை நீங்க நம்பரா எழுதணும். புரியுதா? மேல இருக்கிறது டிஜிட்டுமா, இங்க நம்ம அதோடைய எக்ஸ்பேன்ஷனை எழுதுறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் புரிஞ்சுதா? எஸ், டென்ஸ் பிளேஸும் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸும் மட்டும் உங்களுக்கு மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. எஸ், ஸோ 100Y plus 10X plus Z equals to 54. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 300X, 3 × 10 30Y, 3 × Z 3Z. இப்போ இவங்க எல்லாரும் இந்த பக்கம் தூக்கிட்டு வாங்க. ஸோ 300X, அடுத்து 30Y, 3Z, 54 ஆர்டரா எழுதிக்கிறேன். இப்போ இவங்க எல்லாரும் இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. மைனஸ் 100Y மைனஸ் 10X மைனஸ் Z ஈக்குவல்ஸ் டு 0. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வரைக்கும் தான் நான் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றேன். இன்னும் நம்ம கண்டிஷன்ஸ் இருக்கு. டோன்ட் வரி. இங்க பாருங்க, நான் இது இருந்து ஸ்டாப் பண்ணி லைன் போட்டிருக்கேன் தெரியுதா? நம்பர் பக்கத்துல அது இருந்து நான் ஸ்டாப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ 300X, இங்க ஒரு 10X, அப்போ எத்தனை வரும்? 290X. 30Y, ஒரு 100Y, அப்போ எவ்வளோ வரும்? மைனஸ் 70Y. 3Zல ஒரு Z போச்சுன்னா 2Z. 54 அந்த பக்கம் தள்ளுறங்க. ஸோ மைனஸ் 54. இதை யூ கேன் கீப் இட் ஆஸ் ஈக்குவேஷன் 1. புரிஞ்சதா இது வரைக்கும்? எஸ். இப்போ அடுத்து செகண்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. செகண்ட் கண்டிஷன் அவங்க என்ன சொல்றாங்க? 198 is added to the number, the digits are reversed. இப்போ XYZ கூட நான் வந்து 198 ஆட் பண்ணா டிஜிட்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்றாங்க. விச் மீன்ஸ் வாட்? இந்த XYZ வந்து ZYX மாறுது, இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படியே. இப்போ சப்போஸ் அது வந்து 123 அப்படின்னா அது 321 மாறுதுன்னு அர்த்தம். அப்போ இதை நீங்க நம்பர்ல எழுதுங்க பார்ப்போம். செகண்ட் கண்டிஷன் எப்படி எழுதுவீங்க? 100X பிளஸ் 10Y பிளஸ் Z பிளஸ் 198 இஸ் ஈக்குவல்ஸ் டு, அப்படியே இப்போ உல்டாவா மாறும். 100க்கு Z வந்துடும், 10க்கு Y, X தனியா போயிடும். the respective place values நம்ம மல்டிப்ளை பண்றோம். அதை புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஒரே பக்கம் கொண்டு வாங்க. இதெல்லாம் அவங்க எடுத்துடுவாங்க. என்ன ஆகும் பாருங்க, எல்லாத்தையும் லெஃப்ட்ல வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்ல கொண்டு வாங்க.
ஏன் சார் அங்கே வந்து லெஃப்ட் டு ரைட்டிங் ரைட் டு லெஃப்ட்னு கேட்டிங்கன்னா மெயின்டைன் எக்ஸ் வேல்யூ பாசிட்டிவ் ஆல்வேஸ், அதனால நான் பண்ணுறேன். அப்போது 100x ப்ளஸ் 10y ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் 198 இதெல்லாம் இந்த பக்கம் வரும். ஸோ எக்ஸை ஃபஸ்ட் எடுத்து வந்துருங்க. மைனஸ் எக்ஸு மைனஸ் 10y மைனஸ் 100z இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. இப்போது 10y மைனஸ் 10y கேன்சல். 100x ஒரு எக்ஸ் போச்சுன்னா எவ்வளோ? 99x. அடுத்து 100zல ஒரு z போச்சுன்னா எவ்வளோ? மைனஸ் 99z. இந்த 198 அந்த பக்கம் தூக்கிட்டு போனீங்கன்னா மைனஸ் 198ன்னு வந்துடும். இப்போ இது எல்லாமே 99 டேபிளில் வரும். ஸோ இந்த ஃபுல்லாகவே நீங்கள் 99ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல்ஸ் டு -2 மட்டும்தான் வரும். இதுதான் உங்களுடைய செகண்ட் கண்டிஷன். இன்னும் நம்ம ஈக்குவேஷனே சால்வ் பண்ணல, இப்போ தான் வந்து ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இதுக்கப்புறமா தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? மூணாவது கண்டிஷன் பாருங்க. The tens digits exceeds the hundreds digit by twice as that of tens digits exceeds the unit digit அப்படின்றாங்க. ஸோ டென்ஸ் டிஜிட்டும் ஹண்ட்ரட்ஸ் டிஜிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 2 டைம்ஸ் டென்ஸ் டிஜிட்டும் ஒன்ஸ் டிஜிட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றாங்க. டிஃப்ரென்ஸ்ன்றது தான் they are mentioning it as exceedsன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது நான் இங்கே எழுதிட்டேமா, நான் இங்கே சொல்லிட்டு எதுனா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் இங்கே எழுதுறேன் பாருங்க மூணாவது ஈக்குவேஷனை. y மைனஸ் எக்ஸு இது வந்து 2 டைம்ஸ் உங்களுக்கு z மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டையுமே வந்து அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க? யூனிட் டிஜிட்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. நமக்கு நடுவில் யார் இருக்கா? டென்ஸ் பிளேஸ். அப்போ டென்ஸ் பிளேஸ்ன்றது y exceeds the டென்ஸ் பிளேஸ் exceeds the hundreds பிளேஸ் x. அதனால தான் நான் y மைனஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். twice டென்ஸ் பிளேஸ் y exceeds the units பிளேஸ் z. புரியுதா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. y மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2y மைனஸ் 2z. ஒரே பக்கம் தூக்கிட்டு வாங்க, இது இந்த பக்கம் தூக்கிட்டு வாங்க. அப்போ எப்படி எழுதுங்க? எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் 2z மைனஸ் y ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வரும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் 3. இது வரைக்கும் கிளியரா? எஸ். இப்போ நமக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷனும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. என்னது? 290x மைனஸ் 70y ப்ளஸ் 2z இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 54. இப்போ இதில் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன். x ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. ஏன் சார் இதை பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இதை நான் ஆட் பண்ணாலே போதும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்மா, இது தேர்ட் ஈக்குவேஷன்மா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் தேர்ட் ஈக்குவேஷன் ஆட் பண்ணுங்கள். என்ன ஆகும்? இந்த 2z மைனஸ் 2z கேன்சல் ஆகிடுமா? அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 291x மைனஸ் 69y இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 54ன்னு கிடைக்குது. இதை புதுசாக ஒரு 4வது ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. அடுத்து இதே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. என்னது தேர்ட் ஈக்குவேஷன்? செகண்டையும் தேர்டையும் நான் கம்பேர் பண்ண போகிறேன் இப்போ. சரியா? தேர்ட் என்னது? எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல்ஸ் டு 0வா? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. செகண்ட் அப்போ என்ன ஆகும்? 2x 2z இங்கே போட்டுக்கோங்க. 2z இஸ் ஈக்குவல்ஸ் டு 0வா? இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. எனக்கு ரெண்டுமே 2z வேணுமா? அதனால் இங்கே -2 இருக்கா? இங்கே -2 இருக்குது. அப்போ -2 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -4ன்னு வந்துடும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். இதுவும் மைனஸ், இது ப்ளஸ்ஸு, இது உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ x மைனஸ் 2x என்ன வரும்? மைனஸ் எக்ஸு ப்ளஸ் ஒய் இருக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இஸ் ஈக்குவல்ஸ் டு -4ன்னு கிடைக்கும். இது வரைக்கும் புரிஞ்சதா பார்த்துக்கோங்க. எஸ், இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல 291x 69y 54 இருக்குது. இங்கே வெறும் -x ப்ளஸ் ஒய் -4 இருக்குது. அப்போது இந்த ஈக்குவேஷனை நான் இது கூட சால்வ் பண்ண போகிறேன். 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ இந்த 69ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? ஏன்னா 291ஆலும் பண்ணலாம், அது பெரிய நம்பராக இருக்குது. நான் 69ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 5வது ஈக்குவேஷனை 69ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகும் உங்களுக்கு? மைனஸ் 69x ப்ளஸ் 69y இஸ் ஈக்குவல்ஸ் டு, சரியா? 54. இது 69 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 69 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 4 36 6 மிச்சம் 3 24 276ன்னு வருது. ஸோ மைனஸ் இருக்கிறதால மைனஸ் 276ன்னு போட்டுப்பீங்க. சரியா? இப்போது மைனஸ் தானே பண்ணோம், ஏன்னா இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. சரியா? அதாவது டேட்டா கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் பண்ண என்ன வரும்? 291 நான் மேலே பண்ணுறேன். 291ல் 69% என்ன வரும் பாருங்கள். 11 9 போச்சுன்னா 2, இது 28, 28ல் 6 போச்சுன்னா 22 வருதா?
எஸ் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கம்மா. அந்த மாதிரி இந்த பக்கம் மைனஸ் பண்ணுங்க. 222x இஸ் ஈக்குவல்ஸ் டு இதுவுமே இது சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு சிம்பிள் இடத்துல மாறிடும். ஓகேவா? அப்போ 6 2 222 சேம் தான் வருது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு யுவர் வேல்யூ இஸ் 1ன்னு கிடைக்குது. புரியுதா? எக்ஸ் வேல்யூ 1. இப்போ எதாவது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல்ஸ் டு -2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு -2வா? இது இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1 + 2 ஈக்குவல் டு இசட்டா? அப்போ இசட் உடைய வேல்யூ 3ன்னு கிடைச்சாச்சு. இதை எடுத்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா ஒய் கிடச்சிரும். எஸ் இந்த ஈக்குவேஷனில் போட்டோமா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் பஞ்சமே இல்லை, நிறைய இருக்குது நமக்கு. எதாவது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 + y மைனஸ் 2 z வேல்யூ 6 ஈக்குவல் டு 0. அப்போ y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0னா அப்போ y ஈக்குவல் டு 5. முடிச்சிட்டோம் பாருங்க அசால்ட்டா. therefore தி நம்பர் இஸ், இப்போ நம்ம நம்பர் என்ன எடுத்தோம்? XYZ எடுத்தோம்ல, அப்போ நம்பர் வந்து 153. கொஞ்சம் லென்த்து தான், பட் எந்தெந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அது நம்ம இஷ்டம் தானே எப்போவுமே நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும். நமக்கு தேவை அந்த நம்பர்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகணும், வேரியபிள்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகணும். ஏன்னா 3 வேரியபிள் வந்தாலே நம்ம எப்படி கேன்சல் பண்ணுறது தான் பார்ப்போம். நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாகவே நம்ம ஈக்குவேஷனை கொண்டு வரதுலேயே போயிடுச்சு. ஆனால் சால்விங் பாருங்கள் டக்கு டக்குன்னு கொஞ்சம் முச்சா மாதிரி தான் இருந்தது. அப்படி தானே? ஸோ ஈக்குவேஷனை பார்த்துட்டு வேரியபிளை எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோமா, இல்லை சப்ராக்ட் பண்ணுறோமா, இல்லை ஏதாவது ஒரு 2வையோ 3யோ மல்டிப்ளை பண்ணுறோமா, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களாப்பா? எஸ், அவ்வளோதானே, ஓவர். ஸோ இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த சம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். யூ கேன் கண்டினியூ. பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.